அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக ஈமானிய அமர்வு என்கிற இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் சொல்லுகிற விஷயம் தான், இங்கே முன்னாடி இருக்கிட்டு வாங்க, பின்னாடி உட்காராதீங்க. இந்த காலியாக இருக்கிற இடத்துல கூட யார் இருப்பாங்க? அவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? வாங்க, முன்னாடி வாங்க. வரிசை சீராக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அலங்கோலமாக இருந்தால் நல்லா இருக்காது. முன்னாடி வாங்கம்மா, முன்னாடி வாங்க. வசதி பற்றவங்க வசதியான சேரை போட்டுட்டு முன்னாடி உட்காருங்க. வரிசை சொப்பாக இருக்கணும். அப்போதான் அடுத்து வரக்கூடிய சகோதரிகள் பின்னாடி உட்கார கரெக்டாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது சகோதரர் அப்துல் ஹமீது மஹ்லடி அவர்கள் இறைவனின் சோதனையும் ஈமானின் உறுதியும் என்கிற தலைப்பில் உங்களுக்கு முன்பாக ஒரு உரை நிகழ்த்துவாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேத வரிகள் என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டு நெறிகள் என்றும்,
காரியங்களில் மோசமானது மார்க்கத்தின் பெயரால் புதியவைகளை புகுத்துவது என்றும் ஒவ்வொரு புதியையும் வழிகேட்டின் பக்கம் சேர்க்கும் என்றும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தின் அதல பாதாளத்தில் இழுத்துச் செல்லும் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இறையச்சத்தை போதிக்கப்படக்கூடிய அந்த சபையில இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுதான் ஆரம்பிப்பார்கள். அந்த வார்த்தையை நானும் இங்கு உங்களுக்கு மத்தியில், எனக்கும் உங்களுக்கு மத்தியில இதை உபதேசமாக எடுத்துக்கொண்டு என்னுடைய உரைக்குள் நான் வருகின்றேன். அன்புக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஒரு மிகச்சிறந்த ஈமானிய அமர்வுல நாம் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை ஒன்று திரட்டிருக்கின்றான். எனது ஈமானுடைய சுவையை, ஈமானுடைய அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்க மாட்டான். எத்தகைய விளம்பரங்கள் செய்யப்பட்டால் கூட யாருக்கு அல்லாஹ் நலவே நாடுகின்றானோ அவர்களுக்கு என்ன செய்கின்றார்? இந்த வாய்ப்பை வழங்குகின்றார். எத்தனையோ வேலைப்பாடுகள் இருந்தால் கூட அத்தனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எனக்காக, என்னுடைய மறுமைக்காக, என்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் சரியான முறையில் அறிந்து கொண்டு அதன்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த அமர்வில் கலந்திருக்கின்றோம். எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த அமர்வில் நாம் கலந்து கொண்டோம், அந்த நோக்கத்தினுடைய முழுமையான பயனை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிடைத்தல்ல செய்வானார். அன்பிற்குரியவர்களே, புது புது கண்டுபிடிப்புகள் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1980களில் ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரம் வீரியம் அடைந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வலுவடைந்து மக்களுக்கு மத்தியில பரவலாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய செய்திகளை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை, உண்மையான ஏகத்துவம் இதுதான், உண்மையான இஸ்லாம் இதுதான் என்பதை பரவலாக்கப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது. அன்றைக்கு கடுமையான மன உளைச்சல், கடுமையான அடிப்புதைகள், கடுமையான பிரச்சனைகள், கடுமையான சோதனைகள், அத்தனை சோதனைகளையும் அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து பிரச்சாரம் வீரியப்படுத்தப்பட்டு மக்களுக்கு மத்தியில் தெருக்கு தெருவாக, நோட்டீஸாக, விளம்பரம் பல வழிகளில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு வாரமும் பயான் நடத்தப்படாமல் இருப்பது கிடையாது. அந்த அளவுக்கு இருந்த ஒரு காலகட்டம். இன்றைக்கு என்ன? எல்லா விதமான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து கொள்ளக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளும் வசதிகளும் நம்முடைய வீட்டிலே நமக்குள்ளே கிடைக்கின்றது. எல்லோருமே இதிலிருந்து விலகிட்டாங்க. எல்லோருடைய நினைப்பு என்ன? அவங்கவுங்க மார்க்கத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், மார்க்கத்தை அவங்க அளவுல தெரிஞ்சுக்கிட்டோம். பிரச்சாரம் இன்னைக்கு என்ன செய்ய பரவலாக்கப்படல. அதனால் இன்றைக்குள்ள சூழல்ல ஈமானை பலவீனப்படுத்தப்படக்கூடிய பலவித காரணிகள், சாதனங்கள், சைத்தானுடைய கருவிகள் நிறைய நம்முடைய ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய வழிகள் வந்து இருக்கின்றது. ஈமானை பலப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அது குறைந்து போய்கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இது போன்ற அமர்வு நமக்கு அதிகம் அவசியம் தேவைப்படுகின்றது. நம்முடைய ஈமானை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய, மறுமையினுடைய தேட்டமாக இருக்கக்கூடிய, மறுமையினுடைய இலக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமியினுடைய அந்த லட்சியம் சரியான முறையில் அந்த தேட்டம், அந்த இலக்கு அடையப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி
அறிவு தேடல் இருந்து கொண்டே இருந்தால்தான் பலவீனப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய ஈமான் பலம் பெறும், சரியான முறையில் செயல்படும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு வந்து தந்திருக்கின்றார். அல்லாஹ்வுக்கு நமக்கு நிறைய நன்றி செலுத்தணும். நம்ம சாதாரணமா கடந்து போன சில விஷயங்களை எனக்கு இத நம்ம அல்லாஹ் சேர்த்து இருக்கிறான். அல்லாஹ் நம்ம மீது கருணைப்பட்டு இருக்கின்றான். யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் வந்து நன்மையை செய்வான். அப்படிப்பட்ட நன்மை அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, இந்த ஈமானிய அமர்வுல இறைவனுடைய சோதனை, ஈமானுடைய உறுதி, இறைவனுடைய சோதனை நம்ம பல வடிவங்கள்ல நமக்கு பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். இந்த உலகத்துல இறைவனுடைய சோதனையை கடக்காதவர்கள் யாரும் கிடையாது. எல்லா மனிதர்களும், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லோருமே சோதிக்கப்படுவார்கள் பல வழிகள்ல. நோயால், வறுமையால், குடும்ப பிரச்சனையால், இப்படி பல வழிகள் என்ன செய்வார்கள்? எல்லோருமே சோதிக்கப்படுவார்கள். ஆனால் ஒரு மூமின் அதுல வந்து கொஞ்சம் வந்து முன்னெடுப்பாக இருப்பான். மூமினை அல்லாஹ் கடுமையாக அல்லாஹ் வந்து சோதிப்பான், கூடுதலாக சோதிப்பான். ஏன்? அவனுடைய ஈமான் வந்து பலம் பெற்று இறைவன் வைத்திருக்கக்கூடிய பரீட்சையை வந்து ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அதுக்காண்டி மூமியினை அல்லாஹ் வந்து செய்வான், சோதிப்பான், அதிகமாக சோதிப்பான். ஆனா அந்த சோதிக்கப்படும் போதுதான் நமக்கு தான் பிரச்சனை. நம்முடைய மனசு பல கட்டங்கள்ல என்ன செய்யும்? தளர்ந்து போய் வெறுப்படை. என்னங்க நான் தொழுவத்தான் செய்யறேன், சொல்லாம இருக்கான், வட்டி வாங்குறான், அவனுக்கு பாரு நல்லா இருக்கிறான், தொழுகை சரியா தொழுவுறேன், ஆனா எனக்கு சோதனைக்கு மேல சோதனை. அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றான், நன்மை நாடுகின்றானோ அவனுக்கு சத்திய சோதனைக்கு உட்படுத்துவான். அல்லாஹ் யாருக்கு நன்மை நாடுறானோ அவனை வந்து என்ன செய்வான்? அவனை சோதிப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். அப்ப அல்லாஹ்வை வந்து அல்லாஹ் வந்து நம்மை சோதிக்கின்றான் என்றால் நமக்கு நலவே நாடுகின்றான். ஆனா நம்ம அதை தவறா நினைத்துக் கொள்றோம். சொர்க்கம் வேணும் சொல்லி எல்லாமே விருப்பப்படுறோம். எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும், சொர்க்கத்தை இலவா அடைய முடியுமா? எங்க சாதாரண அந்த உலகத்துல ஒரு வெற்றியை வந்து ஒரு மனிதன் ஈட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படும். அது வியாபாரமா இருக்கட்டும், வேற குடும்ப வந்து விஷயமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதுல வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படும். ஒரு சாதாரண வந்து ஸ்கூலுடைய அந்த தேர்வில் இருந்து ஒரு பெரிய நிறுவனத்திற்கு நம்ம வந்து செயல்படுகின்ற வரைக்கும் அதுல சில பிரச்சனைகளை நாம் சந்தித்து சில சோதனைகளை கடந்துதான் அந்த இலக்கை அடைய முடியும். ஸ்கூல்ல படிக்கிறோம், அடுத்த வகுப்புக்கு போகணும், சாதாரண கடத்திடுவாங்களா? பரீட்சை வைக்கப்படுது, அதுல நம்ம செய்யணும் மனப்பாடமாக. நாம அதுல இதுவரைக்கும் படிச்சதை நம்ம வந்து எழுதணும். இல்ல எழுதாம நான் வந்து முன்னேறணும் அப்படின்னா முன்னேற முடியுமா? அடுத்த வகுப்புக்கு நம்ம போக முடியுமா? போகலாம். ஆனா என்னத்தை படிச்சு எதுவுமே இருக்காது, மண்டையில எதுவுமே இருக்காது. அதே போல ஒரு தொழில் நம்ம வந்து செய்யறோம்னா அதுல சில தடங்கள் வரும், சில சோதனை வரும், சில லாப இழப்பு வந்து நமக்கு ஏற்படத்தான் செய்யும். அதெல்லாம் சமாளித்து வந்து கடந்து போனா தான் செய்ய முடியும், அந்த இலக்கை நம்ம தான் அடைய முடியும். ஒரு சாதாரண அந்த உலகத்துல சில தேவைகளுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய காரியங்களுக்கு நம்ம பரீட்சையை வந்து சந்திக்கின்றோம் என்றால் கற்பனை செய்ய முடியாத ஒரு இன்பம்ல, நிரந்தரமான வாழ்க்கையில. அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு தகுதியானவளை அல்லாஹ் தேர்வு செய்யணுமா இல்லையா? அவன் தேர்வு செய்யணும்ல. உலகத்தில் ஒரு சாதாரண விஷயங்களுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்யப்படும் போது
ஒரு மிகப்பெரிய நிரந்தரமான வாழ்க்கை, முடிவே இல்லாத வாழ்க்கை. முடிவே இல்லாத வாழ்க்கைக்கு, அந்த வாழ்க்கைக்கு தகுதியானவர்களை அல்லாஹ் வந்து தேர்வு செய்யக்கூடிய ஒரு களமாக இந்த உலகத்தை அல்லாஹ் வந்து அமைத்திருக்கின்றான். இறைவன் ஸுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹஜ் என்ற அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி, 22வது அத்தியாயம் 11வது வசனம், "வ மினன் நாஸி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபி." மனிதர்கள் சிலர் இருக்கிறார், அவங்க அல்லாஹ்வை வந்து வணங்குகின்றார்கள். எப்படி வணங்குறாங்க தெரியுமா? அலா ஹர்ஃபின், ஓரத்தில் நின்று கொண்டு, ஓரத்தில் நின்று கொண்டு செய்கின்றார். இங்கேயா அங்கேயா என்று தடுமாற்றத்தோடு செய்கின்றார். அவன் வந்து வணங்குகின்றார். அவனுக்கு கயிறு, ஒரு நலவு அவனுக்கு ஏற்படுச்சுன்னா இத்துவான் நம்பிக்கை பொறுப்பு காக்கணுமா இல்லையா? அவன் பொறுப்பு காக்க மாட்டேங்கிறான். அதான் ஒரு சோதனை அவனுக்கு ஏற்பட்டு விட்டால் இன்கலவாக வச்சு, அது வரைக்கும் இறைவனை வணங்கியவன் இறைவனை வணங்குவதை விட்டு தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கின்றான். பலவீனப்பட்டு அவனுக்கு நலவை நடந்துட்டே இருக்கும். எந்த துன்பம் வரக்கூடாது, எந்த சோதனை வரக்கூடாது. அவன் எங்க நிக்கிறான்? ஓரத்தில் நிக்கிறான். நடுவில் நின்னா கூட சமாளிச்சிருவான். ஓரப்பதில் நிற்கின்றார். தோல்வியினுடைய விளிம்பில் நின்று கொண்டே இருக்கின்றார். அப்ப அப்படிப்பட்டது செய்வான். அல்லாஹ் அவன் வணக்கத்தான் செய்யலாம். ஆனா அவன்கிட்ட ஈமானுடைய பலம் இல்லை. அவன் தோண்டு போய் விடுகின்றான். வயின் அசாபத்துக்கு ஃபித்னா, அவனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விட்டால் இன்கலவாக வச்சு அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கின்றான். ஹஸிர துன்யா வல் ஆখিরা ذلك هو الخسران المبين. அவன் இந்த உலகத்திலே நஷ்டமடைந்தான், மறுமையில் நஷ்டமடைந்தான் ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றார். 22வது அத்தியாயம் 11வது வசனத்தில், இந்த ஓரப்பகுதி நின்று கொண்டு இறைவனை வணங்கக்கூடிய பலவீனமான முஸ்லிமா நம்ம இருக்கக்கூடாது. நாம் ஒரு பலமான முஸ்லிமா இருக்க வேண்டும். பலமான முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்டம், எந்த ஒரு சோதனை அவனுக்கு வந்தால் கூட தோண்டு போய்விட மாட்டான். அவனுடைய ஈமானை ஆட்டி படைப்பதற்காக வேண்டி, ஈமானை அசைத்து பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து சோதிச்சு பார்ப்பான். ஏன்னா அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை நீ இலவா பெற முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான். அசிபத்தும் அன் ததகுல் ஜன்னah வலம்மா யஅதீக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்களுக்கு ஏற்பட்ட சோதனை, துன்பம் உங்களுக்கு ஏற்படாம சொர்க்கத்துக்கு இலவா போய்வாங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். நீ சொர்க்கத்துக்கு ஈஸியா போயிருக்கியா? வலம்மா யஅதீக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்களுக்கு ஏற்பட்ட துன்பம், மஸ்ஸத்துகுமுல் பஅஸாவ், அவர்களுக்கு கடுமையான ஒரு வறுமை ஏற்பட்டது, வதர்ராவ், கடுமையான நெருக்கடி வந்து ஏற்பட்டது, வஸுல்ஸிலு, அவர்கள் கடுமையாக அலக்களிக்கப்பட்டார்கள், ஹத்தா யகூல ரசூல், எந்த அளவுக்கு என்றால் அந்த தூதர், வல்லதீன ஆமனு, அந்த தூதரை ஏற்றுக்கொண்ட மக்களும், மத்தா நஸ்ரல்லாஹ், தாங்க முடியல, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும் என்று அவர்கள் சொல்லி தோண்டு போய் கூட அளவுக்கு என்ன செய்வார்கள்? அலக்களிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் பதில் அளிக்கின்றான். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி என்பது ரொம்ப சமீபத்தில் இருக்கின்றது. உன்னை சோதிக்கிறேன், ஈமான பலப்படுத்த நான் பார்க்கிறேன். பல வழிகளில் உனக்கு சோதனை வந்து வருவது என்பது உன்னுடைய
8 பேருக்கு முடிக்கணும். கடுமையான முறையில உங்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் சோதிக்கப்பட்டாங்க, கடுமையான மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள், நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அந்த இறை தூதரும் அந்த இறை தூதரை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று ஏங்கி தவித்து கையேந்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அவங்களுக்கு அல்லாஹ் சுபச்செய்தி சொல்லியிருந்தான், நல்லா அறிந்து கொண்டு பயப்படாத, உன்னை கைவிடல, இன்னும் நஸ்ருல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப சமீபத்தில் இருக்கின்றது, அல்லாஹ் உன்னை கைவிடல, உன்னை நான் சோதிக்கிறேன். ஏன் சோதிக்கிறேன்? நான் கொடுக்கக்கூடிய பரிசு அவ்வளவு பெரியது, நினைச்சு பார்க்க முடியாத பரிசு. فلا تعلم نفس ما أخفي لهم من قرة عين جزاء بما كانوا يعملون. فلا تعلم نفس ما أخفي لهم من قرة عين. அவர்களுக்காண்டி மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண் குளிர்ச்சியை நீ அறிய முடியாது. ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன், சூரத்து சஜ்தால கூறுகின்றார், அவர்கள் செய்த அந்த செயலுக்கான நற்கூலி மிகப்பெரிய பரிசு. அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கக்கூடிய செய்தானே, எந்த கண்ணு பார்த்திராத, எந்த காதும் கேட்கிறாத, எந்த உள்ளமும் கற்பனை செய்திடாத இன்பம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த நல்லோருக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்கல்ல, சூரத்துல் முத்தஃபிஃபின் 83வது அத்தியாயம் எடுத்து பாருங்க. அந்த வசனத்தை படிக்க படிக்க அவ்வளவு ரசனையா இருக்கு. இன்னல் அப்ரார லஃபீ நഈம் அலல் அராயிகி யன்துரூன் தஅரிஃபு ஃபீ வுஜூஹிம் நظرத்துன் நஈம் யஸ்கூன மின் ரஹீகின் மக்தூம் ختامه مسك وفي ذلك فليتنافس المتنافسون ومزاجه من تصنيف عين يشرب به المقرب. இன்னல் அப்ரார லஃபீ நஈம், நிச்சயமாக நல்லோர்கள் லஃபீ நஈம், அவர்கள் இன்பத்தில் இருப்பார்கள். அலல் அராயிகி யன்துரூன், உயர்தரமான நாற்காலியில் அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். யன்துரூன், பார்த்து கொண்டிருப்பார்கள். தஅரிஃபு ஃபீ வுஜூஹின் நظرத்துன் நஈம், இன்பத்தினுடைய செழிப்பை அவர்களுடைய முகத்திலே காண்பி. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பசுமையான ஒரு புல்வெளியில கீழே நீர் ஓடிக்கொண்டு இருக்குது, அதுக்கு மேல புல்தர, அதுக்கு மேல உயர்தர ஒரு நாற்காலி, அந்த நாற்காலியில சாய்ந்து அல்லாஹ் சொல்ற சாய்ந்து அமர்ந்து கொண்டு பார்ப்பாங்க, ரசிப்பாங்க.
சாய்ந்து அமர்ந்து ரசிக்கிறது அது ஒரு தோரணை அல்ல, அந்த தோரணை சொல்லி காட்டுகின்றார். சில காட்சியை ரசிப்போம்ல, அந்த ரசிக்கக்கூடிய காட்சி என்ன செய்யலாம், இப்படி உட்கார்ந்து கொண்டு அழகா வந்து பார்த்து ரசனையா பார்த்து கொண்டே இருப்பார். تعرف في وجوههم نظرة العين تعرف في وجوه அவருடைய முகங்களை நீ பார்ப்பீர், அறிந்து கொள்வீர். نظرة العين இன்பத்தினுடைய செழிப்பு, அல்லாஹ் கொடுத்து கூட அந்த இன்பம் இருக்குல்ல, அந்த செழிப்பை முகத்துல வந்து பார்ப்பீர். இஸ்கோன பிரஹைக் மக்தூம் முத்திரையிடப்பட்ட மதுரசம் அவர்களுக்கு புகட்டப்படும். கிதாமுகு மிஸ்க், அந்த முத்திரை என்பது மிஸ்க் கஸ்தூரியில இருக்குமா. வஃபீதாலிக ஃபலியத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போறவங்க விரும்புறாங்கல்ல, அவங்க இதுல போட்டி போடத்தான் அப்படிங்கிறான். வமிஸாஜுகு மின் தஸ்னீம், அதனுடைய கலவை இருக்குல்ல, அந்த மதுரசம், மதுரசத்தினுடைய கலவை என்பது தஸ்னீம்ல இருந்து கிடைக்குமா. ஐன யஷ்ரபு பிகல் முகர்ரபு, அது ஒரு நீரூற்று. தஸ்னீம் என்பது ஒரு நீரூற்று. அந்த நீரூற்று நெருக்கமானவர்கள் தான் அந்த நீரூற்றை பருகுவார்களாம். எவ்வளவு பெரிய இன்பம்! சொர்க்கத்துடைய இன்பத்தில் ஒரு பகுதியை ஒரு சின்ன அளவில் சொல்லி காட்டுகின்றார். அந்த இன்பங்களை அந்த அல்ல சொல்ற அந்த தோரணை, அந்த ஒரு சந்தோஷம் நம்ம பார்ப்போம்ல, உள்ளம் சந்தோஷம் அடைந்து விட்டால் முகத்தில் அந்த பூரிப்பு தெரியும்ல, அது அல்ல சொல்றான். அவன் உள்ள சந்தோஷம் அடைஞ்சி தஹரிஃபு ஃபீ உஜூஹின் நظرة العين, அந்த பூரிப்பு என்ன செய்யுங்க, அவங்களுடைய முகத்தில் இன்பத்தினுடைய செழிப்பை முகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அப்ப அப்படிப்பட்ட உயர்தரமான ஒரு இடத்துல குடியமர்த்தணும்னா சாதாரண கிடைச்சிருமா, சோழல்லாம கிடைக்குமா, எதுவும் இல்லாம நான் கடந்து போயிருந்து நினைக்கலாமா, சோழிப்பா அது கிடைக்கணும்ல. 10 மாசத்துக்கு பிறகு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்காக வேண்டி 10 மாசம் முழுவதும் சோதனை அனுபவிக்கிறோம் இல்ல. அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றவருக்கு எவ்வளவு சோதனை! நினைச்ச சாப்பிட முடியுதா, நினைச்ச முறையில படுக்க முடியுதா, நினைச்சு விரும்பி சாப்பிட்ட அந்த உணவு உள்ள தந்துதா, எவ்வளவு கஷ்டம்! நடக்கும்போது மூச்சிறைக்குது, நிம்மதியான செய்ய முடியல. படுக்கும் போது கூட சாய்ந்து படுக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு வலிய வந்து உணர்வு, அல்லாந்து படுக்க முடியாது. ஆனா இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்காக அனுபவிக்கிறோம். அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த வலி எல்லாம் கடந்து அந்த குழந்தையை பார்த்த உடனே அது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் நமக்கு நினைவு வருதா? எவ்வளவு சந்தோஷம்! அந்த பூரி இதெல்லாம் நமது யோசிக்கக்கூடிய நாம அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிச்சை பெருசா நினைக்கிறோம். அந்த சோதனையா நம்ம இந்த தாங்க முடியும் நினைக்கிறோம். சூரத்துல் முல்க் 67வது அத்தியாயம் 2வது வசனத்தை எடுத்து பாருங்க. குர்ஆனை நம்ம வந்து அர்த்தத்தோடு படிச்சாதான் அந்த குர்ஆன் ஒரு போதிக்கக்கூடிய போதனைய செய்திகளை படிக்க நம்ம முதல்ல சொன்னோம்ல, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, மிக சிறந்த வார்த்தை. அவ்வளவு பாடத்தை வந்து நமக்கு வந்து போட்டுக்கின்றார். தபாரக்கல்லதி பியதில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆட்சி அதிகாரத்தை எவன் தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டானோ அவன் பரக்கத் பெற்றவன். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன். அல்லதி خلقல் மௌத் வல் ஹயாத், அவன்தான் வாழ்வையும் இறப்பையும் அவன்தான் படைக்கின்றான். ஏன் வாழ்வை ஏன் இறப்பை அன்னைய படைச்சான்?
என்ன ஏன் அல்லாஹ் படைத்தவங்களை கேட்கிறோம்ல? என்ன ஏன் உலகத்தில் என்ன படைச்சான்? எவ்வளவு சோதனை, எவ்வளவு துன்பம்? இந்த கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்கின்றார், உனக்கு வாழ்வு தந்தேன், திரும்ப உன்னை இறக்க வைக்க போற. ஏன் தெரியுமா? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் சாலிகான அமலை செய்யக்கூடிய, நல்லவரை செய்யக்கூடிய சோதிப்பதற்காக. சோதனைக்காண்டி தான் நான் படைச்சவங்க, சும்மா படைக்கல. அப்ப ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக அபஸா, வீணுக்காண்டி உங்களை படைத்து விட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு அல்லாஹ் கேள்வி நிறைய கேட்கிறாங்க. உலகத்தில் அல்லாஹ் ஏன் நம்ம படைத்தார் சொல்லி அந்த கேள்விக்கு விடைய குர்ஆன்ல நிறைய சொல்கிறார். அதை படிச்சாலே இந்த சோதனை நமக்கு என்ன செய்ய மாட்டோம், தோண்டு போக மாட்டோம். தோண்டு போவாத முஸ்லிமாத்தான் அல்லாஹ் நம்ம எதிர்பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய நிலையை குறித்து சொல்றாங்க. அல் மூமினுல் கவியு கைருன் வ அஹப்பு, ஒரு வலிமையான மூமின் அவன் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனாகவும் பிரியத்திற்குரியவனாக இருக்கின்றான். அல் மூமினுல் லைஃப், பலவீனமான ஒரு மூமினை விட பலமான மூமின் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன். பலமான மூமின் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனாக, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவனாக இருக்கின்றான். அந்த பலமான மூமினை அல்லாஹ் சோதிப்பானா? எப்படியெல்லாம் சோதிப்பான்? கவலை கொண்டு சோதிப்பான், நோயை கொண்டு சோதிப்பான், வேதனை கொடுத்து சோதிப்பான். ஹத்த ஷௌகத்தி ஷாக்வா, அவனுடைய காலில் தேய்க்கக்கூடிய முள் உட்பட இதெல்லாம் துன்பத்தை எல்லாம் கொடுத்துட்டு, இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயா, இந்த துன்பத்தை கொடுத்தான்ல, இந்த துன்பத்திற்கு பாரமாக அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்காமல் இருப்பது கிடையாது. எந்த துன்பம் வந்தாலும் சரி, தலைவலி பெண்களுக்கு அதிகமா வரும், மன உளைச்சல், இந்த தலைவலி கூட இந்த துன்பம் இருக்குல்ல, பொறுமை காத்தோம்னா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். ரோட்ல போயிட்டு இருக்க முள்ளு தச்சிருச்சு, முள்ள நாம தான் சிக்கணும், அந்த முள்ளு கூட வேதனை கொடுக்கும்ல, அந்த வேதனையை அல்லாஹ் கொடுத்து கூட பாவத்தை மன்னிக்கிறான். எந்த ஒரு துன்பம் வந்தாலுமே அவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த சோதனை எல்லாம் அல்லாஹ் ஏன் கொடுக்கிறானா? நம்முடைய ஈமானுடைய உறுதியை பதப்பாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான். நம்மலாம் சொல்லுவோம்ல, எனக்கு ஏன் சோதனை, நான் தான் தொழுறேனே, நான் தான் குர்ஆன் ஓதுறேனே, நான் தான் அதுக்கு செய்யறேனே, நிறைய அமல் செய்யறேன். அப்படி செய்யக்கூடியவங்களுக்கு தான் அதை சோதிப்போம். அப்படி சோதிக்காம இருக்கன்னா நபிமார்களை சோதிக்காம இருக்கிறாங்கள. இந்த உலகத்தில் அதிகமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் நபிமார்கள், நல்லவர்கள், கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இப்ராஹிம் நபியை குறித்து நம்ம பார்த்திருக்கோம்ல, சோதனையுடைய தந்தை என்று அவர் சொல்லலாம். அவ்வளவு சோதனை, நெருக்கடி. சூரத்துல் பக்ராவை எடுத்து பாருங்க. வைதத்தலா இப்ராஹிம் ரப்புக பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிமுக்கு நாம் நிறைய கட்டளைகள் மூலம் சோதித்தோம். ஃபஅத்தம்மஹுன்ன, அடுத்து அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை தான் ஃபஅத்தம்மஹுன்ன, அவரை முழுமைப்படுத்தினார், அதை நிறைவேற்றினார் என்ற வார்த்தையில பயன்படுத்தல. தமாம், தமாம் என்றால் முழுமை. ஃபஅத்தம்மஹுன்ன, அந்த சோதனையை கொஞ்சம் கூட மனம் தளராமல், முகம் சுளிக்காமல், தடுமாறாமல் அப்படியே நிறைவேற்றினார். நிறைய இப்ராஹிமுடைய சோதனை நிறைய தெரியும்ல நமக்கு. சத்திய இஸ்லாத்தை ஒட்டுமொத்த மக்களுக்கும் போதித்ததுனால அவருடைய தந்தையால், அவருடைய
குடும்பத்தால் அவர்கள் சார்ந்த அந்த ஊரை சார்ந்தவர்கள் பெரிய நெருப்பு குண்டம் தூக்கி அவர்களுக்கான தயாரிக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டாங்கல்ல. இப்ராஹிம் நபிக்கு தெரியும் உள்ள போனா நமது கறிக்கட்டு ஆயிரம் சாம்பல் ஆயிரம் எல்லாம் தெரியும். ஏன் தயாராக ஏன் பயப்படல? அவங்க உள்ள போனா பெரிய நெருப்பு குண்டு, ஒரு சாதாரண தீய சுடல, நெருப்பு குண்டு. அதுல என்ன செய்யறாங்க? இப்ராஹிம் நபி தூக்கி வீசப்படுறாங்க. வீசப்படுவோம் என்று வீசப்படுவதற்கு முன்பே தெளிவாக தெரியும். திரும்பி பார்த்து கொண்டு தூக்கி போடல, உனக்காண்டி நெருப்பு குண்டத்தை தயாரிக்க போறோம் சொல்லிட்டு தான் செய்யறாங்க. உள்ள போனா செய்வது நம்ம கருகிருவோம் சொல்லி எல்லாமே தெரியும். ஏன் அவங்க தோண்டு போகல? ஈமான் அதல்ல சொல்கின்றார். எண்ணற்ற கட்டளைகள் கொண்டு சோதித்தோம், சத்தம் அவர் நிறைவேற்றினார், முழுமைப்படுத்தினார். இன்னொரு இடத்துல சொல்கின்றார், இது கால ரப்புக அஸ்லிம். இப்ராஹிமுக்கு அவருடைய இறைவன் சொன்னார், இப்ராஹிமே நீ அஸ்லிம் கட்டுப்படு. முஸ்லிம் சொல்றோம்ல, முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன், அதனுடைய பேர். நமக்கு பேர் முஸ்லிம் இருக்குல்ல, அத முஸ்லிம்னா அதுக்கு பேர் அர்த்தம் என்ன? முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன். அப்ப அல்லாஹ் சொல்றான் அஸ்லிம், நீ கட்டுப்படு. அம்ருஃபர் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அந்த இப்ராஹிம் அகிலத்தின் இறைவனுக்காக கட்டுப்பட்டு விட்டு மறுக்கல. நிறைய சோதனை அவங்க அனுபவிச்சாங்க. அப்ப அவ்வளவு சோதனை அவர்களையே கடந்தார்கள், சந்தித்தார்கள். ஏன் அவங்க சந்திக்கணும்? அல்லாஹ்க்கு பிடிச்சது இணைப்பதுதானே. வத்தகல்லாஹ் இப்ராஹிம கலீலா. இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய நேசனாக தேர்வு செய்து கொண்டா என்று அல்லாஹ் சொல்றான்ல. அந்த இப்ராஹிம் நபி ஏன் சோதிக்கப்படணும்? நல்லவங்களுக்கு சோதனை விடக்கூடாதுன்னா அவங்க ஏன் சோதிக்கப்பட்டாங்க? நல்லவர்களுக்கு சோதனை விடக்கூடாதுன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சோதிக்கப்பட்டார்கள்? ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ர மின் கப்லி அஃபா தஅகிலுன் கேட்டாங்கல்ல. எப்ப உங்களுக்கு முன்பு உங்களோடு பல காலம் வாழ்ந்திருக்கீங்கல்ல, அஃபலா தஅகிலுன் சிந்திக்க மாட்டேன்னு கேட்டாங்கல்ல. அது வரைக்கும் நம்பிக்கையாளர் என்று சொன்னார்கள், உண்மையாளர் என்று சொன்னார்கள், நாணயமானவர் என்று சொன்னார்கள், எங்களின் மிகச் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதனால மஜ்னூன் பைத்தியக்காரர், மஸ்ஹூரா சூனியம் செய்யப்பட்டவர், ஷாயிர் கவிஞர். அல்லாஹ் பதில் அளிக்க ஒமாஹு பிகௌலி ஷாயிர் கலீலன் மா துமினூன். ஷாயிர் சொல்றீங்க, அவர் கவிஞர் சொல்றீங்க, அவர் கவிஞர்லாம் கிடையாது. கலீலன் மா துமினூன், கொஞ்சமான பிறகு தான் நீங்க ஈமான் கொள்றீங்கப்பா. அல்லாஹ் கேட்கறான், வலா பிகௌலி காஹின், ஜோசிகர் சொல்றீங்க, அவர் ஜோசிகர்லாம் கிடையாது. கலீலன் மா ததக்கரும், குறைவான நபர்கள் நீங்கள் செய்வீங்க, படிப்பில பெறுகின்றீர்கள். அப்ப என்னெல்லாம் சொன்னார்களோ அந்த மக்கள் சொன்னாங்களோ அதுக்கு அல்லாஹ்வே பதில் அளிக்கின்றார். ஆனா நல்லவர்களுக்கு சோதனை வரக்கூடாதுன்னா ரசூலுல்லாஹ் ஏன் சோதிக்கப்பட்டாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நான் சந்திச்ச சோதனைகளே மிகப்பெரிய சோதனை தாயினுடைய சோதனை. கடுமையான துன்பத்துக்கு ஏன் அவங்க உள்ளாக்கப்பட்டார்கள்? அப்ப நல்லவர்கள் அல்லாஹ் சோதிக்கின்றான் என்றால் அவருடைய ஈமானுடைய உறுதிக்காண்ட அல்லாஹ் சோதிக்கின்றான். எந்த ஒரு சோதனை நம்ம செய்யக்கூடாது. இறைவன் ஏன் சோதிச்சான்னு சொல்லி நாம போயிட்டோம்னா, தளர்ந்து போயிட்டோம்னா, முதல் வசனத்தை படிச்சோம், ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறான். அவனுக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டு விட்டால் அவன் சந்தோஷப்படுகின்றான், நிம்மதி அடைகின்றான், திருப்தி அடைகின்றான். அவனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கின்றான். எத்தனை நபர்கள் நம்மள இருக்கிறோம். சோதனை வந்த உடனே எப்ப என்னால் தாங்க முடியல, பொறுத்து பார்த்தேன், என்னால் முடியல,
பொறுத்து பொறுத்து பார்த்தா என்னால முடியல, தொழுகல, நோம்பிக்கல, எந்த அமல் செய்யல. ஏன்பா தொழுகிறல்லையா? என்ன தொழுக, ஒரே இறைவனை வணங்கிட்டு இருந்தேன், தொழுகையில கரெக்டா தான் இருந்தேன், ஆனா வியாபாரத்தை நஷ்டமாயிடுச்சு, குடும்பத்துல பிரச்சனை சொல்லிட்டு வந்து கலர்றமா அல்ல சொல்லக்கூடிய அந்த ஓரத்தை நிக்கிறாங்க. இந்த பலவீனம் நமக்கு இருந்தால் அந்த ஓரத்தை நிக்கிறோம். இந்த ஓரத்தில் நிற்கக்கூடிய ஒரு பூமியா நம்ம இருக்கக்கூடாது. எத்தனை வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு பார்க்கணும். நிறைய ஹதீஸ்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஈமான் புத்துணர்வு பெறும். சகோதரிகள் நீங்க அதிகமா இருக்கிறீங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாருன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். யாரு யாரு யாரு? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியில ஒருவர் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவருடைய தந்தை யாரும் தெரியுமா? அவங்களுடைய அத்தா. இல்ல, நிறைய படிக்கணும்ல நம்ம, என்னெல்லாம் தெரியணும் நமக்கு. அதுல தொடர்பு இல்லை. இன்றைய ஆள் இன்னைக்கு எவன் ஒரு நடிகனா வரான்னு அவன் கூட நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். அவன் சொன்ன செய்தி கூட நமக்கு தெரியும், அவன் பாடிய பாட்டு கூட நமக்கு தெரியுது. ஆனா குர்ஆனோடு ஹதீஸோடு அவ்வளவு தொடர்பு இல்லாம நம்ம இருக்கிறோம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய தந்தை அபூ சுஃபியான், இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரி ஆரம்பத்தில் இருந்தவர். அவங்க அப்துல்லா இப்னு ஜஹஷ் என்பவர் திருமணம் பண்றாங்க. இந்த அப்துல்லா இப்னு ஜஹஷ் என்பவர் நல்லா புரிஞ்சுக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடைய பேர் ஜஹஷ் வரணும். சொல்லுங்க பாப்போம். இன்னொரு மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி, மாஷாஅல்லாஹ், ஸைனப் பின்த் ஜஹஷ். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஸைனப் பின்த் ஜஹ்ஷுடைய சகோதரர் தான் அப்துல்லா இப்னு ஜஹஷ். அப்துல்லா இப்னு ஜஹஷ் தான் திருமணம் பண்றாங்க உம்மு ஹபீபா. ஆரம்பத்தில் இவங்களுக்கு இஸ்லாம் கிடைக்கின்றது. மிகப்பெரிய தலைவர் அபூ சுஃபியான். அபூ சுஃபியானை எதிர்த்து தான் செய்யறாங்க, களம் காண்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. கடுமையான நெருக்கடி. ஒரு கட்டத்தில் செய்யறாங்க, இஸ்லாத்தை ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது மக்காவுல முடியாது. அல்லாஹ்வுடைய உத்தரவு பேர்ல அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்றாங்க. ஹிஜ்ரத் மேற்கொண்ட பெண்கள்ல இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அவருடைய முதல் கணவர் அப்துல்லா இப்னு ஜஹஷ் அவங்களும் ஒரு 2 வாரம் போறாங்க. எப்போ போறாங்கன்னா, பகல்ல போக முடியாது. பகல்ல இவங்க போனாங்கன்னா பிடிச்சிருவாங்க, எதிரிகள் பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க. நைட் நேரத்தை தேர்வு செய்யறாங்க. அப்போ வாகனத்திலே போக முடியாது. அபிசினியா என்பது மக்காவில இருந்து ரொம்ப தூரம், பல 100 கிலோமீட்டர் தூரம். அப்போ வாகனத்தில் போக முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைய மாத கர்ப்பிணி. நல்லா யோசிச்சு பாருங்க, நடக்க முடியுமா? ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து விட்டால எவ்வளவு மூச்சிறை. நைட்ல யாருக்கும் தெரியாம 2 பேருமே கணவன் மனைவி போறாங்க. அபிசினியாவுக்கு நடந்தே போறாங்க. நிறைய மாத கர்ப்பிணி. ஏன் நடக்கணும்? அவங்க அந்த சிரமத்தை ஏன் அவங்க அனுபவிக்கணும்? என் ஈமானை பாதுகாக்க வேண்டும். அதற்கு இந்த நடை, இந்த சோதனை எனக்கு இறைவன் கொடுக்கின்றான். நான் நடக்கிறேன். அபிசினியாவுக்கு வந்துட்டாங்க, நடந்து அபிசினியாவுக்கு வந்துட்டாங்க. அங்க அவங்களுக்கு குழந்தை பிறகு. அந்த குழந்தையினுடைய பேர் தான் ஹபீபா. ஏன்னா இவங்களுடைய பேர் புனைப்பேர் தான் உம்மு ஹபீபா. ஹபீபாவுடைய உம்மான்னு சொல்லி பேர். இவங்களுடைய உண்மையான பேர் ரமலா. ரமலா பின் அபூ சுஃபியான். ஆனா உம்மு ஹபீபா என்ற பேர்ல தான் அழைக்கப்படுறாங்க.
ஏன்னா அதான் வந்து பிரபலமாகும். அபிசினியாவுக்கு வந்துட்டாங்க. கணவர் மனைவி தான். தந்தை வந்து இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக வந்து இருக்கின்றார். ரசூலுல்லாஹ் வந்து எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் கொல்லுங்கள் நிலையில வந்து இருக்கிறார். கொலை செய்யக்கூடிய கூட்டத்தில் மிக முக்கியமான அபு சுஃபியான் இருக்கிறார். நம்மளை விட்டு வைக்க மாட்டார். இப்படிப்பட்ட சோதனைக்கு மத்தியில அபிசினியாவில் வந்து தஞ்சம் அடைகிறாங்க. தஞ்சம் அடைந்து கொண்டு அந்த நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்கல்ல, பிரச்சாரம் பண்றாங்க. வீட்டுல முடங்கி கிடக்கல, அங்க போய் பிரச்சாரம் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செய்யறாங்க. மக்களுக்கு மத்தியில அபிசினியாவில பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுடைய கனவுல வந்து ஒரு காட்சி பார்க்கிறாங்க. கணவர் வந்து வியாபார நிமித்தமா வெளியே போயிருக்கிறார். பழைக்கணும்ல வந்து அவங்களுடைய பசியை போக்கணும், அதுக்காண்டி செய்யறார். வந்து வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறார். இவங்க அப்ப வந்து குழந்தை வந்து பிறந்துச்சு. அந்த கை குழந்தை வைத்துக் கொண்டு இந்த இருக்கக்கூடிய நிலையில ஒரு கனவு அல்லாஹ் வந்து அவங்களுக்கு காட்டுகின்றார். அந்த கனவுல அவருடைய கணவர் இருக்காங்கல்ல, நாய் மாதிரி தெரிகிறார். நாய் மாதிரி குறைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்ப இது எப்படி வந்தது? இந்த கனவு ஏன் நமக்கு ஏன் வந்துச்சு? அவர் முஸ்லிம் இல்ல, இவர் ஏன் வந்து நாய் மாதிரி நமக்கு வந்து தோற்றம் அளிக்கின்றார்? ரொம்ப மன உளைச்ச வருத்தத்தோடு இருக்கிறார். திரும்ப வந்து கணவர் வந்து திரும்பி வராமலேயே அங்கே தங்கி விடுகின்றார். எந்த கிறிஸ்துவ மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தாரோ அந்த மதத்துக்கு போயிட்டார். அதனால தான் நாய் மாதிரி எல்லாம் செய்யறான். அவங்களுக்கு தோற்றத்தை கனவின் மூலமா காட்டியிருக்கின்றார். அவர் வரவே இல்லை. இந்த அம்மா கை குழந்தை வச்சுட்டு தன்னந்தனியாக யாருடைய துணை இல்லாம யாருடைய ஆதரவு இல்லாம கடுமையான நெருக்கடிக்கு மத்தியில யாரும் தனக்கு உழைத்து போக முடியாது. அந்த நிலையிலே என்ன செய்யறாங்க? குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு போவாங்க, பிரச்சாரத்துக்கு போவாங்க. கணவர் வந்து பழைய மார்க்கத்துக்கு போயிட்டார்ல. பொதுவா பெண்களுடைய இயல்பு என்ன? கணவன் எப்படி அப்படித்தான் போவாங்க. ஆனா அந்த அம்மா என்ன செய்யறாங்க? நான் ஏற்றுக்கொண்ட ஈமான், நான் கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாம், இறைவனுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றேன். இறை மார்க்கத்தினுடைய தேடலுக்காக வேண்டி, என்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி நான் மக்காவிலிருந்து நடந்து வந்திருக்கின்றேன். சாதாரண கர்ப்பிணியாக நடக்க முடியாம பல 100 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறேன். நான் ஏற்றுக்கொண்ட அந்த ஈமானை எவருக்காக ஏற்றுக் கொடுக்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும், என்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, என்னுடைய கணவராக இருந்தாலும் சரி, எவருக்கு விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஈமானுடைய அந்த உறுதியோடு அந்த அம்மா வந்து செயல்படுறாங்க. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே ஒரு 15 ஆண்டுகள் போகுது. ரசூலுல்லாஹ்க்கு தெரிய வருது இந்த உம்மு ஹபீபா செய்யறாங்க. அந்த குழந்தையோடு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இருக்கிறாங்க, ஈமானுடைய உறுதியோடு வந்து இருக்கிறாங்க என்று தெரிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. நஜ்ஜாசி மன்னருக்கு வந்து சொல்றாங்க, அவரை நீங்க திருப்பி அனுப்புங்க, நான் திருமணம் பண்ணிக்குதான் சொல்றாங்க. நஜ்ஜாசி மன்னன் செய்யறார், அவர் தான் செய்யறார். ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அந்த உம்மு ஹபீபா இல்லாதவங்கள வந்து அனுப்பி வைக்கிறார். ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க? அவங்கள வந்து திருமணம் முடிக்கிறாங்க. உம்மு ஹபீபா இல்லாதவங்க அவங்கள ரசூலுல்லாஹ் திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு வயசு 60. ரசூலுல்லாஹ், இந்த அம்மாவுக்கு வயசு அதிகம் தான். ஆனா அவங்களுடைய சிந்தனை என்ன? ஒரு தன்னந்தனியாக ஒரு பெண் யாருடைய ஆதரவு இல்லாம தன்னுடைய தான் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கைக்காக வேண்டி பலவிதமான சோதனைகளை இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த அம்மாவுக்கு நாம் அடைக்கலம் கொடுக்க வேண்டும், நாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க, அந்த அம்மாவை திருமணம் பண்றாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டிய எல்லாம் நம்முடைய ஈமான் வந்து பலவீனப்படுது.
ஆனா அந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஈமான் எந்த நிலையிலும் பலவீனப்படக்கூடாது, என் ஈமானை நான் பாதுகாக்க வேண்டும், அதுக்காண்டி செய்யறாங்க. கடுமையான கஷ்டமான சூழ்நிலையில நடந்தே போனாங்கல்ல, கணவனை கைவிட்டு போயிட்டாங்கல்ல, அப்பவும் அவங்களுடைய ஈமான் விடுபடவே இல்லை. அதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு படிப்புனா நமக்கு இல்லையா? சஹீஹ் புகாரி அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. ஈமானுடைய உறுதிக்கு கொடுக்கக்கூடிய பரிசுதான் மிகப்பெரிய பரிசு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கணவரா பெற்றாங்க, சொர்க்கம் என்ற இன்பத்தை பெறுவதற்கு தயாரா இருக்கிறாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா. அதே போல வரலாற்றுல இன்னொரு செய்தி, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல 4878வது நம்பராக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது ஏற்படக்கூடிய சோதனை நம்ம சொல்றோம்ல. ஏன்னா இதெல்லாம் நம்ம இந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் படிக்கும் போது கேட்கும் போது நம்முடைய ஈமான் புத்துணர்வு பெற வேண்டும். புத்துணர்வு பெறணும்னா ஏதோ ஒரு செய்தி கேட்கிறோம், கதையை கேட்கிறோம், இந்த காதல கேட்டோம், அந்த காதல் விட்டு வச்சுக்கோங்க, நாம் ஈமானை ரொம்ப நலிவடைந்து இருக்கின்ற, பலவீனப்படுத்தி இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவர் சந்திச்ச முதல் சோதனை. அந்த காட்சியை நீங்க கண் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் கண்ணீர் வடிக்காம இருக்க முடியாது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா மதீனாவை சார்ந்தவர், கிஃபார் குலத்தை சார்ந்தவர். மதீனாவுல பெரும் கோத்திரம் அந்த கிஃபார் கோத்திரம். கிஃபார் கோத்திரமும் அஸ்லம் கோத்திரம் தான் மதீனாவில் மிகப்பெரிய கோத்திரம். இவங்களுடைய தொழில்னா கொள்ளையடிப்பது. கொள்ளையடிப்பதுதான் பிரதான தொழிலா இருக்கும். ஆனா அதே நேரத்தில் மக்களால் அதிகமா மதிக்கப்பட்ட ஒரு கோத்திரம் இந்த கிஃபார் கோத்திரம். அபூதர் கிஃபார் என்ன செய்யறாங்க, அவருடைய சகோதரர் தம்பி உனைஸ் என்ற ஒரு தம்பி இருந்தார். அவர் சொல்றாரு, அவர் ரெண்டு பேருமே வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. வியாபாரம் பண்ணுவாங்க, இந்த கொள்ளையை அடிப்பாங்க. இவங்களுக்கு ஓரளவு நாளைக்கு வந்த பிறகு அந்த கொள்ளையடிப்பதுல இருந்து ஓரளவு விடுபட்டுக் கொள்றாங்க. உனைஸுக்கு சொல்றாரு, எப்பா நீ என் வியாபாரத்தை இங்க நீ பாத்துக்கோ, மக்காவுல எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ என் வியாபாரத்தை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சகோதரன்ட்ட அண்ணன்ட்ட சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிருந்தாரு. உனைஸ் போறாரு. உனைஸ் ஒரு பெரிய கவிஞர், கவிதையில நல்ல பண்டிட்டு பெற்றவர், நல்ல இலக்க ரீதியாக அந்த கவிதைகளை தெளிவாக தெரிந்தவர், அரபு கவிதைகளை கற்றவர். அவர் என்ன செய்கின்றார், மக்காவுக்கு வருகின்றார். மதீனாவில இருந்து மக்காவுக்கு வருகின்றார். மக்காவுக்கு வந்தா அந்த காலகட்டம் என்பது அவருடைய வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார். இடையில ஒரு செய்தி அவருக்கு காதல் விழுகின்றது. ஒரு சாபி இங்க இருக்கிறார். அவர் என்ன செய்கின்றார், சாபி என்றால் மதம் மாறியவர். அந்த சாபி என்ன செய்கின்றார், ஏதோ ஒரு புது கொள்கையை சொல்கின்றார். அந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் செய்கின்றது. மக்காவாசிகள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் கடுமையான துன்பத்தை கொடுக்கின்றார். அந்த சாபி தனிமைப்படுத்தப்படுகின்றார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கடுமையான துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுறாங்க. இந்த செய்தி இவருக்கு காதுக்கு வருகின்றது. இவர் என்ன செய்கின்றார், யார் அந்த சாபி, அந்த மதம் மாறியவர் யார் அப்படி சொல்லி செய்யறார். இவர் தேடி போறாரு, ரசூலுல்லாஹ்வை கண்டுபிடிக்கிறாரு. அவர் ரசூலுல்லாஹ் போதிக்கக்கூடிய போதனை கேட்கிறாரு. மக்கள்கிட்ட என்ன சொன்னார்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறார், எல்லாத்தையும் உள்வாங்கிறார். மக்கள் என்ன பேசுறாங்க பார்க்கிறார். மக்கள் வேற கருத்தை சொல்றாங்க. ஆனா இந்த சாபி செய்கின்றார், வேற கருத்தை சொல்கின்றார். இப்ப என்ன செய்யறார், மக்காவில இருந்து வேலை முடிச்சுட்டு திரும்ப மதீனாவுக்கு வர அந்த காலதாமதம் ஆகுது. மதீனாவுக்கு வந்த உடனே அவருடைய அண்ணன் கேட்கிறாரு, அபூதர் கேட்கிறார், எப்ப மக்காவுக்கு நீ போன, ஏன் சீக்கிரமா வரல, ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நான் மக்காவுக்கு நான் போனேன்ல,
வேலையில என்னுடைய வேலையெல்லாம் ஓரளவு பார்த்து கொண்டு இன்னொரு கட்டத்துல உங்களை மாதிரி ஒரு சாபி அங்க இருக்கிறார். அபூதர் ஏற்கனவே என்ன செய்யறார், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர், ஏற்கனவே அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தவர். அவர் சொல்றார், அந்த ஹதீஸ் 44,878 சஹீஹ் முஸ்லிம் எடுத்து பாருங்க. ரசூல் அவர் அந்த சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்பு 3 வருஷத்துக்கு முன்னாடியே தொழுது கொண்டிருக்கிறார். எப்படி தொழுதார் என்று அவருக்கு தெரியும், அவர் சொல்லல, ஆனா தொழுதார். அல்லாஹ்வை மட்டும் நம்பினார். அந்த அமல்கள் எதுவுமே சரியா அவருக்கு தெரியல. ஆனா ஒருவன் கடவுள் என்ன செய்யக்கூடாது, கல்ல வணங்கக்கூடாது, மண்ணை வணங்க எல்லாம் தெளிவா இருக்கிறார். இப்ப இவர் அந்த உனைஸ் என்பவர் என்ன செய்யறார், மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்த உடனே உங்களை மாதிரி ஒரு சாபி அங்க இருக்கிறார். நீங்க எப்படி அல்லாஹ்வை வணங்குறீங்களோ அதே மாதிரி அவர் அல்லாஹ்வை வணங்கி கொண்டு அதை பிரச்சாரம் பண்றாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை நபி என்று சொல்கின்றார். தம்பி சொன்ன உடனே சரி, அவர் தன்னை நபி என்று சொல்றார், மக்கள் என்ன பேசுறாங்க பாந்து கேட்கிறார். மக்கள் எல்லாம் அவரை பைத்தை கரைஞ்சு விடுறாங்க, சூனை கரைஞ்சு விடுறாங்க, கவிஞர் என்று சொல்றாங்க. இப்படி பல விதமான செய்யலாம் சொல்றாங்க. ஜோசிக்காரன் சொல்றாங்க, ஜோசியினுடைய வார்த்தை என்று சொல்றாங்க. சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன். யார் உன்னை சொல்றார், அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனா அல்லாஹ் ஒருவன் சொல்லி தெளிவா நம்பி இருந்தார். அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், அவர் நிச்சயமாக கவிஞர் கிடையாது. ஏன்னா எனக்கு கவிதை தெரியுமில்ல. அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் நான் படித்திருக்கக்கூடிய கவிதையோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். குர்ஆனை பார்த்தீங்கன்னா, குர்ஆனை நீங்க கேட்டீங்கன்னா கவிதை நயத்தோடு தான் நிறைய வார்த்தைகள் இருக்கும். இந்த ரமதான்ல இந்த குர்ஆன் ஓதப்படக்கூடிய அந்த 30 நாள் கேட்போம்ல, ஹாஃபில்கள் குர்ஆன் ஓதுவாங்கல்ல, அது பார்த்து ஒவ்வொரு வசனத்தையும் முடியும் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த கவிதையாத்தான் இருக்கும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நாம உரையிட்டுக் கொண்டிருக்கோம்ல அந்த கவிதை மாதிரி இல்ல. அதே போல ஜோசியினுடைய கூட்டு என்று சொன்னாங்களே, அந்த ஜோசிகான்ட்ட போய் நான் இவருடைய வார்த்தையிலும் ஜோசிகானுடைய வார்த்தை கேட்டேன். ஆனா இவருடைய வார்த்தை ஜோசிகானுடைய வார்த்தையெல்லாம் கிடையாது. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், அவர் உண்மையாளர், மக்கள் பொய்யர்கள் சொல்லி சொல்றாரு. இவர் உனைஸ் அண்ணன் சொல்றாரு, எப்ப மக்கள் என்ன சொன்னான்னு சொல்லி நினைக்கிறாங்க கேட்டு இல்ல, மக்கள் தான் பொய்யர்கள். ஆனா மக்கள் தான் செய்யறாங்க, இந்த முகம்மது பொய்யர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையான பொய்யர்கள் மக்கள் தான். முகம்மது உண்மையாளர் என்று செய்யறார் உன்னை சொல்றாரு. அபூதருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. நம்மள மாதிரி ஒரு ஆள் அங்க இருக்கிறாரா, அது தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இரு, இந்த வேலையெல்லாம் நீ பாரு, நானும் கொஞ்ச நாள் அங்க போயிட்டு வரேன்னு சொல்லி என்ன செய்யறார், மக்காவுக்கு வர்றாரு. அபூதர் இல்லாத செய்யறான், மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்குள்ள நுழைஞ்சாச்சு. ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்க மக்காவுல பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆரம்ப காலகட்டம், ரொம்ப பதட்டம். யாரும் முகம்மது என்ற பெயரை சொல்லக்கூடாது, இஸ்லாம் என்ற பெயரை சொல்லக்கூடாது, அல்லாஹ் என்ற பெயரை சொல்லக்கூடாது. அடினா அடுத்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி அடி வேண்டும். இவர் என்ன செய்யறாரு, மக்காவுக்கு வந்துட்டாரு. வந்துட்டு என்ன செய்யறாரு, சரி யார்கிட்ட போய் கேட்க, முகமது பார்த்தன்ல அவங்களை எப்படி தெரிஞ்சுக்க, யார்கிட்ட போய் கேட்க சொல்லி செய்யறாரு. இப்படியே பாக்குறாரு, ஊட்டிக்கிட்டே பாக்குறாரு. ஒரு ஆள் ரொம்ப நோஞ்சா மாதிரி இருக்கிறார். அந்த ஆள் ரொம்ப ஒரு கடுமையான ஆளா தெரியல. அபூதர் இல்லாத அவங்களுடைய பார்வையில ஆள் ரொம்ப கடுமையா தெரியல, ஒரு அப்ராணி மாதிரி தான் இருக்கிறார். சரி நம்ம போய் என்ன செய்யலாம், அவர்கிட்ட போய் மெதுவா கேட்பேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவர்கிட்ட போய் சொல்றாரு, இங்க மதம் மாறியவர் யார், எங்க இருக்கிறாங்கன்னு கேட்கிறார். ஏன்னா மதம் மாறியவர் தான் சொல்லுவாங்கல்ல, மக்காவாசிகளுடைய மதம் ஒண்ணு, அந்த மதத்துல தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஆரம்பத்துல கடைபிடிக்கலதான், அந்த பழக்கம் தெரியாம பிடிக்காம தனியா ஹிரா கோயில தனியா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பார்வையில நம்ம மதத்துல இருந்து ஒரு முகமது போயிட்டார், நம்ம மதத்துல இருந்து ஆட்களை பிடிக்கிறார்.
அப்ப மதம் மாறியவர். அந்த வார்த்தை இவர் கேட்கிறார், சாபி என்றால் மதம் மாறியவர். சாபி சாபின்னு சொல்றீங்கள, அந்த சாபி எங்க இருக்கிறான்னு கேட்கிறார். அபூதர் வந்து கேட்கிறார். அவ கேட்டவன் என்ன சொல்லணும், அந்த சாபின்னா யாருந்தாலும் காட்டி கொடுக்கணும், ரசூலா காட்டி கொடுக்கணும்ல. அவன் வந்து என்ன செஞ்சானா, சுத்தின்னு பார்த்தான். ஏங்க வாங்க எல்லாருக்கும் வா, ஒரு அடிமை நமக்கு சிக்கிட்டா அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. அபூதரை வந்து செய்யறாங்க, கும்முன்னு கும்புறாங்க, கடுமையாக என்ன செய்யறாங்க, தாக்குறாங்க. எந்த அவர் சொல்ற, அபூதர் சொல்றார், எலும்பு கிடைக்கல அதையும் பிடிச்சு என்ன வச்சு அடிக்கலாம், கம்பு கிடைச்சு அதை வச்சு என்ன அடிக்கலாம், கல்லு அதை வச்சு என்ன அடிக்கலாம். எது அவருடைய கையில் தென்பட்டதோ அத்தனை பொருட்களை கொண்டு என்னை அடித்தார்கள். செருப்பை கொண்டு அடித்தார்கள், பேரிச்ச மட்டை கொண்டு என்னை தாக்கினார்கள், கல்லை கொண்டு என்னை அடித்தார்கள், கடுமையான வந்து இரும்பை கொண்டு என்னை தாக்கினார்கள். அடிச்சு போட்டு தூக்கி வீசுறாங்க. அபூதர் இல்லாதவங்கள தூக்கி வீசுறாங்க. அவர் மயக்கமாயி வந்து கீழே வந்து விழுறாரு. மயக்கமாயி வந்து கீழே விழுந்து யாருமே தண்ணி குடிக்கல, யாருமே எதுவுமே செய்யல, யாரும் இவருக்கு உதவி செய்யல. இவர் தான் மயக்கம் தெளிவு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவரா எந்திக்கிறார், மயக்கம் தெளிச்சு எந்திக்கிறார். எந்திக்கும் போது அவர் சொல்றார், அல்லாஹ் பாதுகாக்க, நம்முடைய ஈமான்ல என்னங்க, நாம என்ன சோதனை நாம சந்திச்சோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கூட என்ன சோதனை நமக்கு. அவர் சொல்றார், நான் எழுதி நின்றேன், கண்ணி நுசுப்பு ஹப், கண்ணி நுசுப்பு ஹம்ரே, ஒரு சிகப்பு நிற சிலை இருக்கும்ல, அத மாதிரி எழுந்து நின்று என் உடம்புக்குள்ள சிகப்பு ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது, உடம்புக்குள்ள காயம், கடுமையான முறையில் வந்து உடல் வலி, நிக்க முடியல, என் உடம்புல வந்து ஃபுல்லா வந்து ரத்தம் ஓடுகின்றது. கண்ணி நுசுபு அஹ்மத், ஒரு செந்நிற சிலை எப்படி இருக்குமோ அதே போல எழுந்து நின்றேன். எல்லாம் அங்கங்க தனியா நிக்கிறாங்க, என்னை வேடிக்கை பார்க்க. யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை, நடக்க முடியாது நடக்கிறேன். பக்கத்துல வந்து ஜம்சம் கிணறு இருக்குது. ஜம்சம் கிணறு, இவர் பெரிய வந்து பணக்காரர், கிஃபார் குலத்துல வந்து பெரிய வந்து அந்த தலைவரால் மதிக்கப்பட்டவர். ரசூலுல்லாஹ் யாரு என்று கேட்டதனால அவ்வளவு அடி. நடக்க முடியாம நடந்து போறேன். நான் நடக்கக்கூடிய பாதை, அந்த கால் எடுத்து வைக்கும் போதெல்லாம் ரத்தம் சொட்டி கொண்டே இருக்கு. ஜம்சம் கிணத்துக்கு பக்கத்துல வந்துட்டேன். அதுல வந்து வாளி தென்படுகின்றது. வாளி என்றால் அன்னைக்கு வந்து தோல் பை தான். அதை கொண்டு தண்ணீரை இறைத்து முதல்ல வந்து என் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் நான் வந்து துடைக்க ஆரம்பிக்கிறேன். கடுமையான நாவறட்சி, பசி, அந்த ஜம்சம் தண்ணீரை நான் குடிக்கிறேன். குடிச்சிட்டு என்னால் நிக்க முடியல, என்னால் உட்கார கூட முடியாது. நான் நடுநடுங்கிக் கொண்டே என்ன செய்யறேன், ஜம்சம் அந்த கிணற்றுல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் திரும்ப நம்மளை பார்த்து யாரும் திரும்ப அடிச்சிருவாங்களோ தாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானே செஞ்சேன். காபாவுடைய திரைச்சல் இருக்குல்ல, இந்த காபாவுடைய திரைச்சலுக்கு பின்னாடி நான் வந்து ஒளிஞ்சு கொள்றேன். எத்தனை நாள் காபாவுடைய திரைச்சலுக்கு பின்னாடி இவர் சொல்றாரு, காபாவுடைய திரைச்சலுக்கு பின்னாடி கடுமையான காயத்தோடு அந்த வலிகளை சுமந்து கொண்டு நான் காபாவுடைய திரைச்சலை பிடித்துக் கொண்டு நான் வந்து மறைந்து கொள்கின்றேன். ஒரு நாள் அல்ல, இந்நாள் 30 நாள். 30 நாள். இந்த 30 நாள்ல எனக்கு பசிக்கும்ல, என் காயம் எனக்கு வலி ஏற்படும் போதெல்லாம் ஜம்சம் தண்ணீரை கொண்டு தடவுவேன். அதே போல எனக்கு பசி ஏற்படும் போதெல்லாம்
ஜம்சம் தண்ணீரை நான் குடிப்பேன். இந்த 30 நாள் எனக்கு வந்து உணவு என்ற ஜம்சம் தண்ணீர் தான். அவர் சொல்றாரு, இந்த ஜம்சம் தண்ணீரை நான் குடிச்சேன்ல, குடிச்சா என் தாகத்தை மட்டும் போக்கல, என் பசியும் போக்கிடுச்சு. என் உடம்பு வந்து ரொம்ப நலிவடைஞ்சு போய் மடிப்பு மடிப்பா இருந்துச்சு, தோல்லாம் சுருங்கி போய் இருந்துச்சு. ஜம்சம் தண்ணியை குடிச்ச உடனே என் தோல் வந்து நல்லா என்ன செய்யுது, ஒரு கொழுப்பு மாதிரி உண்டாயிடுச்சு. 30 நாள் அங்கே அப்படி இருக்கிறேன். பசி எடுக்கும் போது என்ன செய்வார், ஜம்சம் தண்ணி குடிப்பார். அதுக்கு பிறகு என்ன செய்வார், அந்த திரைச்சீல போய் மறைந்து கொள்வார். யாராவது சாபி யாரா வரான்னு சொல்லி பார்ப்பார், வாய்ப்பே இல்லை, பார்க்க முடியாது. ரசூல்லா வந்து அவர் தென்படவே இல்லை, பார்க்கவே இல்லை. ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்ட முஸ்லிம் அவர் பார்க்கவே இல்லை. திரைச்சீலையில் ஒளிந்து கொண்டே இருக்கின்றார். 30 நாட்கள் கழிகின்றது. அது சொல்றார், 30 நாளே நடு இரவு, பௌர்ணமி நிலவு, வெளிச்சம் நல்லா வந்து தெளிவா தெரிகின்றது. எனக்கு தூக்கம் வரல. நான் திரைச்சீலை மறைந்து கொண்டு அப்படியே வந்து குறுகி கொண்டு நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். நடுராத்திரில யாராவது வரமாட்டாங்க, நம்மளுக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்களா, ரசூலுல்லாஹை நம்ம பார்க்க மாட்டாங்களா, பார்க்க மாட்டோமான்னு நினைச்சிட்டு இருக்கிறார். அப்ப 2 உருவம் வருகின்றது. அவர் சொல்றார், 2 உருவம் தென்படுகின்றது. பக்கத்துல வரும்போது பார்த்தா 2 பெண்கள். அவங்க வர்றாங்க. வந்தவங்க என்ன செய்யறாங்க, சஃபா மர்வா அது பக்கத்துல வந்து சிலை இருக்கு, அதை போய் என்ன செய்யறாங்க, வணங்குறாங்க. அதுல போய் கும்பிடுறாங்க. அதை சுத்தி சுத்தி வர்றாங்க. அந்த சஃபா மர்வா சுத்தி கொண்டு வரும்போது காபத்துல்லா ஒட்டி தான் அவங்க வந்து ஒரு சுத்துக்கு வரணும். அப்ப இந்த காபத்துல்லா ஒட்டி வரும்போது இங்க யார் இருக்கிறாரு, அபூதர் நிக்கிறார். அப்ப இவர் பக்கம் வந்து வரும்போது இவர் அந்த அவங்க செஞ்ச அந்த முறைகள், அந்த வணங்கியது இவருக்கு பிடிக்கல. ஏன்னா இணைப்பு காரியத்தை செய்யறாங்கல்ல. இவர் அப்பம் என்ன செய்யறாரு, அந்த பெண்கள் சொல்றாங்க, 2 செல்லஞ்சொல்லி நீ வந்து வணங்கினீங்கள, 2க்கு திருமணம் பண்ணுவீ அப்படிங்கிறார் இவர். அந்த பெண்கள் வந்து முறைச்சிட்டே போறாங்க. திரும்ப வந்து என்ன செய்யறாங்க, சுத்திட்டு வந்து வர்றாங்க. இன்னும் சுத்திட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது இவர் சொல்றாரு, நீ அங்க போய் என்ன கேட்டா வந்து உனக்கு கொடுக்காது. நீங்க கேக்குறீங்கல்ல, அங்க போய் முறையிடுறீங்கல்ல, என்ன கேட்டாலும் உனக்கு கொடுக்காது. அது ஒரு சிலை கல், அது உனக்கு நீ கேட்டதை எதுவுமே கொடுக்காதுன்னு சொல்லுகின்றார். அந்த 2 பெண்களுக்கு கோவம் வருது, உன்னை மோசமா திட்டி போட்டுருவேன். எங்க ஆட்க மட்டும் உன்னை பார்த்திருந்தாங்கன்னா, இந்த இடத்துல நீ பேசுறத வந்து கேட்டிருந்தாங்கன்னா உன்னை உசுரோடு விட மாட்டாங்க சொல்லி என்ன செய்யறாங்க, புலம்பிட்டு அந்த 2 பெண்கள் கீழே இறங்குறாங்க. திட்டிக்கிட்டே அபூதரை திட்டிக்கிட்டே இறங்குறாங்க. இறங்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் ரசூலுல்லாஹும் மேல வர்றாங்க. அப்ப இந்த பெண்கள் திட்டிட்டே இறங்குறாங்கல்ல, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏமா திட்டிட்டே இறங்குறீங்க, என்னமா பிரச்சனை சொல்லி கேட்கிறாங்க. அந்த பெண்கள் சொல்றாங்க, அங்க ஒரு ஆள் மதம் மாறி வந்து ஒரு ஆள் அங்க இருக்கிறான். அந்த திரைச்சீலை, காபாவுடைய திரைச்சீலை மறைத்து கொண்டு நிக்கிறான், கண்ட மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லி செய்யறா. வந்து அந்த பெண்கள் வந்து சொல்றாங்க, மதம் மாறியவரா, சாபி என்ற வார்த்தையை அந்த பெண் பயன்படுத்து. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியம், சாபி இங்க யார் இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க, அந்த பெண்களை அனுப்பிவிட்டு வந்து பாக்குறாங்க. பார்த்தா தெரியல. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அபூதர் வந்து என்ன செய்யறாரு, வந்து இவர் தன்னை காட்டிக்கல, ரசூலுல்லாஹ் அவருக்கு தெரியாது இல்ல. அப்ப வந்து ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க, அங்க வர்றாங்க, தவாப் செய்யறாங்க, காபத்துல்லாஹ்வை தவாப் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் தவாப் செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுகிறாங்க. தொழுது கொண்டு முடிச்ச உடனே அபூதருக்கு புரிஞ்சு போச்சு, ஆகா இவருதான் நம்மள மாதிரி ஒரு ஆளு, ஏன்னா இவர் தொழுறாரு இல்ல அப்படின்னு சொல்லி செய்யறாரு. அபூதர் வந்து அங்க வந்து அஸ்ஸலாமு அலைக் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாட்டுமான்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்றாங்க, வலைக்கும் சலாம் சொல்லல, வலைக்க ஒரு ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய சாந்தியும் அருளும் உங்கள் மீது உண்டாட்டும் என்று சொல்றாங்க. அப்ப அபூதர் வந்து என்ன செய்யறாரு,
திரும்ப வந்து ரசூலுல்லாவுடைய கையை பிடிக்க போறார். பிடிக்க போன உடனே அபூபக்கர் இழுத்துருந்தாங்க, ரசூலுல்லா இழுத்துருந்தாங்க. ஏன்னா அபூபக்கருக்கு பயம், ரசூலுல்லாவுக்கு வந்து இவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்துவாருன்னு சொல்லி பயந்து செய்யறாங்க, இழுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லா வந்து என்ன செய்யறாங்க, அபூதர்ட்ட பேச்சு கொடுக்குறாங்க, நீ யார் பார்த்து கேட்கிறாங்க. அப்ப அவரு தன்னுடைய நிலையெல்லாம் சொல்றாரு, நான் மதீனாவாசி, கிஃபார் குலத்தை சார்ந்தன்னு சொல்றாங்க. கிஃபார் குலத்தை சார்ந்தன்னு ரசூலுல்லா என்ன செய்யறாங்க, இப்படி நெற்றியில கையை வைக்கிறாங்க. இந்த சில இது வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டுட்டு சொல்லுவோம்ல, ஓ நீ இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லி, அது மாதிரியா நெத்தியில இப்படி வந்து கையை வைக்கிறாங்க ரசூலுல்லா. 3 விரல இப்படி வைத்தார்கள் அவங்க நெத்தியில, ரசூலுல்லாவுடைய நெத்தியில இப்படி கையை வச்சுட்டு இருக்கும் போது அபூதர் சொல்றாரு, கிஃபாரி குலத்தை சார்ந்த நான் சொன்னதுனால இவருக்கு ஏதோ கோவம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி செய்யறாரு நினைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சரிப்பா நீ எவ்வளவு நாள் இங்க தங்கி இருக்கேன்னு சொல்லி கேட்கிறாங்க. 30 நாள் இங்க தங்கி இருக்கேன் அப்படிங்கிறார். 30 நாள் வந்து நீ என்ன சாப்பிட்ட, ஜம்சம் தண்ணீர் தான், ஜம்சம் தண்ணீரை தான் நான் சாப்பிட்டேன், அதைத்தான் குடிச்சேன், அதான் எனக்கு பசிய போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தன்னுடைய வயிற்றை காட்டுறார், பாத்தீங்களா எனக்கு நாவறட்சியும் போயிடுச்சு பசியும் போயிடுச்சு அப்படிங்கிறார். 30 நாள். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க, 30 நாள் ஜம்சம் தண்ணீரா குடிச்சு, ஆமா அதான் குடிச்சுதான் வாழ்க்கை. அப்ப நபிகள் நாயகம் செய்யறாங்க, அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, இப்படி அவரு நான் ஜம்சம் தண்ணி தான் குடிச்சுன்னு சொன்ன உடனே, ஆம் ஜம்சம் தண்ணீர் எந்த நோக்கத்திற்காண்டி குடிக்கப்படுதோ அந்த நோக்கத்தை என்ன செய்வான், இறைவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லிட்டு ஜம்சம் தண்ணீர் பசியையும் போக்கும், வயிற்று பசியை அது வந்து போக்கும் சொல்லி செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்ப சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக்லாம் செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அது நைட் நேரம்ல இவர் சாப்பிடவே இல்லையா, 30 நாள் சாப்பிடலையா, நான் என் வீட்டுக்கு கூட்டு போட்டோமா, அவருக்கு சாப்பாடு கொடுக்கட்டுமா சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன செய்ய வந்து கூட்டு போங்க என்ன செய்யறாங்க. 3 பேருமே போறாங்க ரசூல் அபூபக்கருடைய வீட்டுக்கு. அங்க போய் என்ன செய்யறாங்க, பேரித்தம்பழங்களை செய்யறாங்க, உலர்ந்த பேரித்தம்பழங்களை கொடுக்குறாங்க. அபூதர் சொல்றாரு, இந்த 30 நாளுக்கு பிறகு இப்பதான் உணவே நான் பார்க்கிறேன், அது வரைக்கும் எனக்கு தண்ணீர் தான் உணவு என்று பேரித்தம்பழத்தை இப்போதுதான் பார்க்கின்றேன், இப்போதுதான் சாப்பிட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு கொடுக்கிறார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க சொல்றதா நான் கேள்விப்பட்டேன், என்ன சொல்றீங்கன்னு ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறார். ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க, அவருக்கு வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் இதைத்தான் போதிக்கின்றேன் என்று ஒவ்வொன்றாக சொல்றாங்க. மறுமைதான் நிரந்தரமான வாழ்க்கை, அதுக்காண்டி தான் இந்த உலகத்தை சோதிக்கப்படுறோம், இறைவனை ஏற்றுக்கொள்ளணும், இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கல்ல வணங்கக்கூடாது, மண்ணை வணங்கக்கூடாது, இப்படி சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாம் வணங்கக்கூடிய, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எந்த இறைவனை நம்ப வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டோமோ அந்த இறைவனைத்தான் இவர் சொல்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பற்றி இஸ்லாத்தை வந்து தன்னுடைய வாழ்விலா ஏற்றுக்கொள்கின்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்ப நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல எஸ்ரீப் என்ற பகுதிக்கு என்னுடைய பிரதிநிதியா நிற்போ, ஏன்னா அவர் எஸ்ரீப்ல தான் வந்தார். மதீனாவுடைய பேர் வந்து அந்த மதீனான்னு சொல்றோம்ல, அதுக்கு பேர் வந்து எஸ்ரீப் தான். ரசூலுல்லாஹ் அங்க போறதுக்கு வரைக்கும் அதோட பேர் வந்து எஸ்ரீப். ரசூலுல்லாஹ் போன பிறகுதான் மதீனத்தின் நபவி என்ற பேர் வந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பட்டணம் என்ற பேர் அப்போ அது பிறகுதான் வந்துச்சு. அதுக்கு முன்பு வரைக்கும் எஸ்ரீப் தான். அப்ப எஸ்ரீப்புக்கு போ, என்னுடைய இடத்துல இருந்து பிரச்சாரம் பண்ண, மக்களுக்கு மத்தியில போதனை பண்ண அப்படிங்கிறாங்க. சரி நான் போதிக்கிறேன். அதுக்கு முன்பு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கலிமத்து தௌஹீதை சொல்லிடுறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கை, நான் ஏற்றுக்கொண்டது இஸ்லாம், இந்த இஸ்லாத்தை காபத்துல்லாஹ்வில் நின்று கொண்டு நான் நாளை காலை பகிரங்கப்படுத்துவேன், பகிரங்கமா சொல்லுவேன். ரசூலுல்லாஹ் அப்படிலாம் சொல்லாதப்பா, கடுமையா நெருக்கடி. இல்ல அல்லாஹ்வுடைய தூதரை நான் ஏற்றுக்கொண்ட ஈமான் அது சத்தியமானது, உண்மையானது, உறுதியானது, பொய் இல்ல. அப்ப உண்மையான மார்க்கத்தை, உண்மையான கொள்கையை நான் சொல்வதற்கு எதுக்கு வெட்கப்பட வேண்டும், நான் எதுக்கு தயக்கப்பட, யாருக்கு பயப்படணும், நிச்சயமாக சொல்வேன். மறுநாள் காலையில
எதிரிகள் எல்லாம் காபத்துல்லா சுத்தி நிக்கிறாங்க. அப்பதான் பேசி நிக்கிறாங்க. இவர் வருகின்றார், அபூதர் வருகின்றார். ஓ குறைஷிகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நான் முகமது என்ற இறை தூதரிடமிருந்து நான் வந்திருக்கின்றேன். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் உறுதியாக சாட்சி சொல்கின்றேன். வணக்கத்திற்கு தகுதியானவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நிச்சயமாக வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர இந்த கல்லு கிடையாது, மண்ணு கிடையாது, மரம் கிடையாது, மற்ற எதுவும் கிடையாது. இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் படைத்த இறைவன் தான் ஒருவன். அவனைத்தான் நம்ப வேண்டும், அவனைத்தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், அவனைத்தான் நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அபூதல்லா தான் சொல்றாங்க. சொன்னா என்ன நடக்கும்? ஏற்கனவே பேரை யாருன்னு கேட்டதுக்கே அடிச்சு துவச்சாங்க. அபூதல்லா அவங்கள என்ன செய்யறாங்க, திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடுமையான அடி. போற வரவன சாத்தலாம். அபூதல்லா என்ன செய்யறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. அப்பாஸ் ஸல்லல்லாஹு வர்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அவர் கடுமையா அடிக்கப்படுவதை பார்த்து இறக்கப்படுறாங்க. இறக்கப்பட்டு அப்பாஸ் என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவர் என்ன செய்யறார், ஏ சும்மா இருங்கப்பா, இவர் அடிக்காதீங்கப்பா, இவர் யார் தெரியுமா, கிஃபார் குலத்தை சார்ந்தவர். அவர்களுடைய ஏரியாவை கடந்துதான் நீங்க என்ன செய்யணும், சிரியாவுக்கு போகணும். இவர்கள் என்ன செய்யறாங்க, உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, வியாபார நிமித்தம் போக விட மாட்டாங்க. இவர் அங்க போய் சொன்னார்னா உடனே அந்த மக்கள் எல்லாம் திரண்டு விடுவாங்க. அப்பாஸ் தடுக்கிறாங்க, எதிரிகள் விளைக்கிறாங்க. அபூதல்லா என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு காயமாச்சுதான், உடம்புல ரத்தம் தான். திரும்ப மறுநாள் அதே காலையில அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நினைச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆளை ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, எதனால் முடியும்? 3 நாட்கள் தொடர்ந்து அதே இடத்துல நின்று கொண்டு கலிமத்து தௌஹீதை பகிரங்கமா வெளிப்படுத்த அவர் சொல்றார். மக்கா பெருவெளியில் காபத்துல்லாஹ்க்கு முன்னாடி முதல்ல கலிமத்து தௌஹீதை பகிரங்கமாக சொன்ன முதல் நபர் நான் தான். ரசூலுல்லாஹ் கூட கிடையாது, நான் தான் முதல் சத்தமா சொன்னேன். சொன்னால் என்ன ஏற்படும் என்று விளைவு தெளிவாக தெரிந்தும் அவ்வளவு உறுதி ஈமானுடைய பிடிப்பு அவருக்கு ஏன் இருந்தது? இந்த 3 நாள் பிறகு செய்யறாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, வலுக்கட்டாயமா நீ போயிரு அப்படிங்கிறாங்க. மதீனாவுக்கு வந்துருந்தாரு, உனைஸ பாக்குறாரு. அந்த காயம் எல்லாம் அது உடல் கடுமையா வலி எல்லாம் தெரியல. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேன் உனைஸ சொல்றார். அப்ப உனைஸ சொல்கின்றார், தம்பி சொல்றாரு, நீங்கள் ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் நான் ஏற்றுக்கொள்ளாம இருப்பதற்கு என்ன தடை? நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன். 2 பேரும் போறாங்க, அம்மாட்ட போய் சொல்றாங்க, நாங்க 2 பேருமே இஸ்லாத்தை வாழ்வியலா ஏற்றுக்கொண்டோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய தூதர் என்று தெளிவாக சொல்றாங்க. அவங்களுடைய அம்மாவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து கிஃபார் குலத்தார் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி சொல்றாங்க, நாங்கள் இறைவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்திருக்கின்றோம். நிச்சயமாக வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிஃபார் குலத்தை சார்ந்த பாதி நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தயக்கம்? ஏற்றுக்கொள்றாங்க. மீதி பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இங்க வந்தா அப்ப நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் சொல்றாங்க. மதீனாவுக்கு எப்போ ரசூலுல்லாஹ் வர்றாங்களோ அப்ப நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் சொல்றாங்க. இந்த செய்தி அஸ்லம் கோத்திரத்துக்கு தெரிகின்றது. அஸ்லம் கோத்திரவாசிகள் என்ன செய்யறாங்க, இங்க அபூதல் கிஃபார்ட்ட கேட்கிறாங்க, கிஃபார் குலத்தை சார்ந்து கேட்கிறாங்க, பேசுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி தெளிவா இவர் சொல்றாரு. அப்ப நீங்கள் ஏற்றுக்கொண்ட எங்களுடைய அந்த இஸ்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன தயக்கம்? ரசூலுல்லாஹ் நேரடியா போய் சந்திக்கிறாங்க. எங்களுடைய சகோதர கோத்திரத்தை சார்ந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும்போது பெரும்பகுதி மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமா இருந்தவர் அபூதர்.
ஈமானுடைய எவ்வளவு உறுதி. நம்மளாம் என்னங்க என்ன சோழ நம்ம சொல்றோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை யார்ட்டா சொன்னா அடிப்பான்னு அந்த பக்கம் நம்ம போவோமா? சரி, அடி வாங்கிட்டோம்னா திரும்ப அந்த இடத்துக்கு நம்ம போவோமா? அவருக்கே அப்படி தோணுச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, 3 விஷயம், 3 தன்மை யார்கிட்ட இருக்குதோ அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொள்வார். மற்ற எல்லாத்தையும் விட அல்லாஹ்வை ஒருவன் தனக்குரிய நேசத்துக்குள்ள ஆக்கி கொண்டு விட்டால் அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொண்டவராக வருவார். ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொள்கின்றார், உணர்கின்றார், சுவைக்கிறார். அதனால சோதனை பெருசா தெரியல. நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சோதனை நமக்கு தோண்டு போயிடும். சஹி முஸ்லிமுடைய இந்த ஹதீஸை எடுத்து பாருங்க, 4878. அதை படிக்க படிக்க நமக்கு கண்ணீர் தானாக வரும். அப்ப அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல கொடுக்கப்படக்கூடிய சோதனை நம்ம சோதிக்கின்றான் என்றால் நம்முடைய ஈமானை பரிசித்து பார்ப்பதற்காக சோதிக்கின்றான். அந்த சோதனையை நமக்கு பொருளாதார ரீதியா சோதிப்பான், கணவன் மூலமா சோதிப்பான், பிள்ளை மூலமா சோதிப்பான், வறுமை கொடுத்து சோதிப்பான், சின்ன வயசுல குழந்தைய எடுத்து கூட சோதிப்பான். அல்லாஹ் சொல்றாங்களே, பல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ. குர்ஆன் 2 நிமிஷத்துல முடிச்சிரோம். பல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிர் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உங்களை பல வழிகளை சோதிப்போம். பயத்தை கொடுத்து சோதிப்போம், பசியை கொடுத்து சோதிப்போம், வறுமையை கொடுத்து சோதிப்போம், உயிரை எடுத்து சோதிப்போம், பலன்களை அடித்து சோதிப்போம். பொறுமை மேற்கொள்றாங்களே அந்த நன்மக்களுக்கு நபியை நீ சுப செய்தி சொல்வீராக. அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது துன்பம் சோதனை வந்துவிட்டால் காலோர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே திரும்ப செல்லக்கூடியவர்களா இருக்கோம். உலாய்க அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, இவர்கள் மீதான் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் இருக்கின்றது. உலாய்க ஹுமுல் முஹ்ததூன், நேர்வழி பெற்ற மக்கள் இவர்கள்தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அந்த நேர்வழி பெற்ற அந்த மக்களா நாம் ஆக வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய கருணைக்கு உட்படுத்தப்பட்ட மக்களா நாம் ஆக வேண்டுமானால், நபிமார்கள் அல்லாஹ் எப்படி நேசித்தானோ, நல்லோர்களை எப்படி அல்லாஹ் நேசித்தானோ, சஹாபாக்களை எப்படி அல்லாஹ் நேசித்தானோ, சஹாபாக்களை, நல்லோர்களை, நபிமார்களை எப்படி அல்லாஹ் புரிந்து கொண்டானோ, அந்த நல்லோர்களும் எப்படி அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்களோ அதே போன்று அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டுமானார், அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டுமானவர் எதுவான அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான் மிகப்பெரியது என்று அல்லாஹ் சொல்றாங்களே, அந்த பொருத்தம் கிடைக்க வேண்டுமானால் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை எதுவாக இருந்தாலுமே அது அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை பொறுமை காத்து கடைபிடித்தோம் என்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, ஒரு மூமினுடைய காரியம் நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கின்றது, அல்லாஹ்வுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். அவனுக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டு விட்டால் உடனே என்ன செய்யறான், ஹமீதல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்கின்றான், அதுவும் அவனுக்கு நலவா ஆகி விடுகின்றது. ஏதாவது சோதனை துன்பம் ஏற்பட்டு விட்டால் அதுக்கு என்ன செய்யறான், சபர, அவன் பொறுமை காக்கின்றான், அதுவும் அவனுக்கு நல்லதாக அமைந்து விடுகின்றது. ஒரு மூமினுடைய அனைத்து காரியமும் அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகின்றது. இது மூமினை தவிர வேறு யாருக்கும் நடப்பது கிடையாது. அப்படிப்பட்ட மூமினா நாம் இருக்க வேண்டும். சோதனை போது தோண்டு விடாத ஒரு மூமினா இருக்க வேண்டும். சோதனை வரும்போதெல்லாம் அந்த நமக்கு முன்பு வாழ்ந்த அந்த நன்மக்கள் அனுபவிச்ச சோதனைகள்ல அதை அப்படியே பார்க்கணும். அதுக்கு நம்முடைய சோதனை என்பதற்கு ஒரு மழைக்கும் மடுவுக்கும் திருண்டான வித்தியாசம் கூட இல்லை, அற்பத்தில் அற்பம். அப்ப இந்த சோதனை நாம் தாங்கிக் கொண்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நாம் உள்ளாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்முடைய ஈமானை பரிசித்து பார்க்கின்றார். அந்த சோதனை எந்த வடிவத்தில் வந்தால் கூட நான் அல்லாஹ்வுக்காண்டி ஏற்றுக்கொள்வேன், சகித்துக் கொள்வேன், பொறுமை காப்பேன், அல்லாஹ்வை சார்ந்து இருப்பேன் என்று அந்த ஈமானுடைய உறுதியோடு இருக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரும் ஆக்கில்வானாக. வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you.
சொல்லப்பட்ட இன்னொரு செய்தி ஆர்பிஐ நம்முடைய ஈமானை ஆழமாக நம்முடைய உள்ளங்களில் இந்த செய்திகளை பார்க்கும்போது நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்ள இந்த நிகழ்ச்சியை சிறந்த நடைபெற முதல் செய்த நிறைவு செய்கிறோம். சுகாதாரங்களாக நிகழ்ச்சியில சுழற்சி மருத்துவ விசாரணைக்கு 8:25